தென்காசியில் கட்டுப்பாடு இன்றி இயங்கும் கனிமவள லாரிகளால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வருபவர்களும் பாதிக்கப்படுவதாக கூறி உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக ஸ்டார்ட் அப் பிரிவு மாநில தலைவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலத்துக்கு பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான கனரக லாரிகள் கனிம வளங்களை ஏற்றி செல்கின்றன. அதிக எடையுடன் செல்லும் இந்த லாரிகளால் பல்வேறு சாலைகள் சேதமடைகின்றன. அவ்வப்போது விபத்தும் ஏற்படுகிறது. இதனால் தென்காசி மாவட்ட மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் கனிமவள லாரிகளால் ஐயப்ப பக்தர்கள் பாதிக்கப்படுவதாக பாஜகவின் ஸ்டார்ட் அப் பிரிவு மாநில தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வருகின்றனர். அவர்கள் தென்காசி மாவட்டத்தை கடந்து புளியரை வழியாக சபரிமலைக்கு செல்வதால் புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு கனிமவள லாரிகளால் தொடர்ந்து இடையூறு ஏற்படுகிறது. குறிப்பாக புளியரை சோதனை சாவடி பகுதியில் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டும் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. எனவே பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கனிமவள லாரிகளை இந்த 2 மாதங்களாவது நேர கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் எனவும், அவசர கால தேவைகளுக்காக மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சபரிமலை சீசனில் இந்த டிசம்பர், ஜனவரி மாதங்களில் கோடிக்கணக்கான மக்கள் தென்காசி மாவட்டம் வழியாக புளியரை வழியாக சபரிமலைக்கு செல்லும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நமது மாவட்ட தலைவர் அவர்களிடம் இன்றைக்கு மனு அளிக்க வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நீங்கள் பத்திரிகைகளிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நேற்றைய தினம் ஆரியங்காவு பக்கத்தில் சேலத்திலிருந்து பஸ்ஸில் வந்த ஐயப்ப பக்தர்கள் அங்கே இருந்த ஒரு லாரியோடு மோதி அந்த பஸ் கவிழ்ந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்டோர் மிகவும் ஆபத்தான நிலையிலே திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விபத்துக்கள் தொடர்ந்து இந்த பாதையில் நடந்துகிட்டு இருக்கு. கடலூர் அருகே குளத்தில் குளிக்க சென்று மூழ்கிய கல்லூரி மாணவரின் உடல் சுமார் 17 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. கடலூர் அடுத்த செம்மண்டலம் பகுதியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி பயிலகத்தில் பயிலும் 6 மாணவர்கள் நத்தப்பட்டு அருகே உள்ள குளத்தில் குளித்துள்ளனர். அப்பொழுது குளத்தின் ஆழத்தில் கதிர் என்ற மாணவர் மட்டும் சிக்கிக் கொண்ட நிலையில் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பெயரில் அங்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் குளத்தில் மூழ்கிய கல்லூரி மாணவரை தேடினர். உடலை கண்டெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் விரைந்து தேடுதல் பணியை தீவிரப்படுத்த கோரி கடலூர் பண்ருட்டி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து விடிய விடிய ஈடுபட்ட தேர்தல் பணியில் சுமார் 17 மணி நேரத்திற்கு பிறகு கல்லூரி மாணவரின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் மீட்கப்பட்ட உடல் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி அருகே கார் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்விஃப்ட் காரை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆயக்குடி பேரூராட்சியில் PLA மாருதி என்ற மாருதி கார் விற்பனை ஷோரூம் உள்ளது. இந்த கார் ஷோரூம் இரவு நேர காவலாளியாக 75 வயதுடைய அள்ளிமுத்து என்ற முதியவர் பணியில் இருந்துள்ளார். வழக்கம் போல இரவு நேர காவல் பணிக்கு வந்த அள்ளிமுத்து இரவு 11 மணிக்கு மேல் அருகில் உள்ள கடைவாசலில் படுத்து உறங்கியுள்ளார். இந்நிலையில் கார் ஷோரூமின் முன்பு வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் CCTV கேமரா இணைப்புகளை துண்டித்துவிட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ஸ்விஃப்ட் கார் ஒன்றை திருடி சென்றுள்ளனர். அதிகாலை அவ்வழியே வாக்கிங் சென்ற பொதுமக்கள் ஷோரூம் கண்ணாடி உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஆயக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆயக்குடி போலீசார் அள்ளிமுத்துவை விசாரித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரையே கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் துணை முதலமைச்சரின் உதவியாளர் என்று கூறி 7500 ரூபாய் பணத்தை ஜிபே மூலம் பெற்று மோசடி செய்த சமையல்காரர் மீது நகராட்சி ஆணையர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவாரூர் நகராட்சி ஆணையராக பணியாற்றி வருபவர் தாமோதரன். இவரது தொலைபேசி எண்ணிற்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதிய எண் மூலம் அழைப்பு ஒன்று வந்துள்ளது. எதிர்முனையில் பேசிய நபர் துணை முதலமைச்சரின் PA பேசுகிறேன் எனவும் தனக்கு 5000 ரூபாய் பணம் அனுப்பி விடுங்கள் என கூறியுள்ளார். தாமோதரன் அதனை நம்பி உடனே பணத்தை அனுப்பி வைத்துள்ளார்.
சிறிது நேரம் கழித்து மேலும் 2500 ரூபாய் உடனடியாக அனுப்புங்கள் என கேட்டுள்ளார். இதேபோல் மீண்டும் கேட்டபோது சந்தேகமடைந்த நகராட்சி ஆணையர் தாமோதரன் இதுகுறித்து துணை முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அப்படி ஒரு நபர் இல்லை என்கின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதையடுத்து தாமோதரன் தான் ஏமாற்றப்பட்டது குறித்து திருவாரூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மொபைல் நம்பரை வைத்து மேற்கொண்ட விசாரணையில் போனில் பேசி ஏமாற்றிய நபர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தை சேர்ந்த சரவணகுமார் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இவர் பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட நிலையில் அவர் மீது பல இடங்களில் வழக்கு பதிவாகி இருப்பதும் தெரியவந்தது. துணை முதல்வர் பெயரை சொல்லி நகராட்சி ஆணையரிடம் பணம் பறித்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூரில் கடைவாசலில் படுத்து உறங்கிய இளைஞர் தூக்க கலக்கத்தில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் தென்னைமரத்தெரு பகுதியில் ஏராளமான வணிக வளாகங்கள் நிறைந்துள்ளது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் ஆதரவற்றோர் பலர் படுத்து உறங்குவது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு கஸ்பா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடையின் வாசலில் படுத்து உறங்கியுள்ளார். அதிகாலை நேரத்தில் தூக்க கலக்கத்தில் படிக்கட்டிலிருந்து உருண்டு கழிவுநீர் கால்வாயில் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அவ்வழியாக சென்றவர்கள் இளைஞர் கால்வாயில் விழுந்து கிடப்பதை பார்த்து தகவல் கொடுத்த நிலையில் உடலை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இளைஞரின் இறப்பு குறித்து வேலூர் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.